குலசாமியை நம்பி சொந்த பந்தங்களை விட்டுறாதீங்க. சொந்த பந்தம் தானேங்க எல்லாம். சொந்த பந்தம் சொல்லித்தானே இதுதான் நம்ம குலசாமின்னு தெரியும். அப்புறம் எப்படிங்க குலசாமியை நம்பி சொந்த பந்தங்களை விட்டுறாதீங்கன்னு ஏங்க சொல்கிறீங்க? அது என்ன அர்த்தம் புரியலையே அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு இன்றைக்கி நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன் குலசாமியை நம்பி சொந்த பந்தங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நடந்தது சொந்த பந்தங்களை தெய்வத்தால் குலசாமியால் பிரிஞ்சு வாடி நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. குலசாமி அப்படிங்கிறப்ப உடலில் சாமி வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. குலசாமி அந்த சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் உடம்புல சாமி வந்துருச்சு, நீங்கள் ஒரு சாமி ஆடியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சாமி ஆடியாக மாறிட்டீங்க, அந்த சாமி உங்களை தொற்றுச்சு அப்படின்னா அப்போ தான் சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விரிசல்கள் உருவாகும். எப்படிங்க புரிகிற மாதிரி சொல்லுங்கள். உங்கள் மேலே வந்த சாமி என்ன பண்ணும்? யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மேலே வர்ற சாமி உங்களை வழிநடத்தும். அது பெற்ற தாயாக இருந்தாலும், கட்டிய மனைவியாக இருந்தாலும், கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும், அங்காளி வங்காளி மருமக்களாக இருந்தாலும், மாமனாக இருந்தாலும், மைத்துனர்களாக யாராக இருந்தாலும், யார் தவறு செய்தாலும் தப்பு தானப்பா அப்படின்னு உங்கள் மேலே இருக்கிற சாமி சொல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெய்வம் இட்ட கட்டளை, தெய்வம் எப்படி வழி நடத்துது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிடுவீங்க. அப்போ தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு பிரிகிற ஒரு நிலை உருவாகும். சந்தோஷம் தானங்க படணும். ஏன் அண்ணன் தம்பி, என் தம்பிக்கு, என் அப்பனுக்கு, என் பெரியப்பனுக்கு சாமி வந்திருக்கே, சந்தோஷம் தானே படணும். நான் ஏன் அவரை விட்டு விலக போகிறேன்? அது யதார்த்த உண்மை அல்ல. உங்கள் மேலே சாமி வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாம் சரியாக படுறது அவங்களுக்கு சரியாக படாது. நீங்கள் வைக்கிற கோரிக்கை உங்கள் நிலையில் நின்று பார்க்குற மாதிரி மற்ற மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எதிராக ஒரு குரல் அந்த இடத்துல உருவாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ணே, தம்பி, ஐயா, இது தவறு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை, இது தவறு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல உங்கள் மேலே வந்த சாமியை அவங்கள பார்த்தா பிரச்சனை இல்லை, கூட பிறந்தவன் சொல்கிறேன் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற நிலை எடுக்கும்போது தான் அந்த இடத்துல விரிசல் உருவாகும். அண்ணன் தம்பிக்குள்ளேயே சாமியால் பிரிஞ்சு, அண்ணன் தம்பிக்குள்ளேயே குடும்பம் வெட்டுப்பட்டு ரெண்டாக போகிறதெல்லாம் ஒரு சில இடங்களில் நடக்கும். சரி, பதிவுக்கு வருவோம். நான் ஏன் குலசாமியை நம்பி சொந்த பந்தங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் மேலே வர்ற சாமி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் சேர்த்து நல்லது செய்யத்தான் அந்த சாமி மக்களுக்குள்ளே வருது. புரிஞ்ச மக்கள் உங்களை விட்டு விலக மாட்டாங்க, பிரிய மாட்டாங்க. புரியாத மக்கள் உங்களை விட்டு விலகுவாங்க, பிரியுவாங்க. புரிஞ்ச சனங்களோட எண்ணிக்கை கம்மி, புரியாத சனங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல் நாங்கள் இருந்தோங்க. அண்ணன் தம்பி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம். சாமின்னு ஒன்று வந்துச்சு, எங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துருச்சு. முகத்தை பார்க்க முடியலை, பேச முடியலை, ரொம்ப இடைவெளி அதிகமாயிருச்சு. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு தான் அந்த சாமி உங்கள் மேலே வருதா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீதியை நில்லுன்னு நிறுத்து, தவறாக நடக்காத, உண்மையான வழியில் நட, நீ செஞ்சது இத்தனை மக்களை பாதிக்குது, செய்யாத அப்படின்னு ஓங்கி ஒலிக்கிற உங்கள் சாமியோட குரல் இருக்குல்ல, அந்த குரலாக நீங்கள் இருக்கிறதா இந்த இடத்துல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். சரிங்க, அப்போ எப்படிங்க சொந்த பந்தங்கள்லாம் பிரிஞ்சிட வேண்டியதானா? என் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா என் சொந்த பந்தங்கள்லாம் என்னை விட்டு பிரிஞ்சிருவாங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. அவங்க பிரிய மாட்டாங்க. அவங்களுடைய புரிதல் தவறான புரிதல் தான். அறியாமல் புரியாமல் சாமியை சுமக்கிற நம்ம சொந்தம் அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு எதிராக ஒரு தவறான புரிதலை உருவாக்குறாங்கல்ல, அதுதான் அந்த இடத்துல பிரச்சனைக்கு காரணமே. சரிங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்?
நான் எப்படி அதை சரி பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறது சரித்தாங்க. நான் ஒரு சாமியாடி, எனக்கு நிறைய சொந்த பந்தம், பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி நிறைய இருக்காங்க. இப்போ என் மேலே சாமி வருது, நான் எல்லாம் விட்டு, என் சொந்த பந்தம்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்படியே எல்லா இடத்துலையும் போகிறாங்க? இல்லைங்க, எல்லா எல்லைகள்லையும் அப்படி நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, சாமி சொன்னால் பரவாயில்ல, சாமி சொல்ல கேட்க வேணாம், மக்க சொல்ல கேட்போம் அப்படின்னு சகிச்சு போயிடுவாங்க பெரும்பாலான மக்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் சாமி சொல்லத்தான் கேட்கணும், அதுதான் நமக்கு நல்லது, நம்ம அண்ணன் தம்பி நம்ம சொந்த பந்தங்களுக்கு நல்லது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சாமி என்ன சொல்லுதோ அதுபடி நாம் நடப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் அவங்களுடைய சொந்தங்களை பிரிவாங்க. நீங்கள் இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, குலசாமினாலே எல்லாத்தையும் எல்லா சொந்த பந்தங்களையும் சேர்க்கிற இல்லைங்க. அது ஒரு தொப்புள் கொடி பிறப்பு. எல்லாரும் யாராக எதிரியாக இருந்தாலும் எல்லாரும் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் முழிக்கிறதுங்கிறது எதிரியாக இருந்தாலும் குலசாமியோட எல்லை தான், குலதெய்வத்தோட எல்லை தான். அந்த எல்லையில் ஒரு சாமியாடியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் மனசில் வைக்கணும். அந்த விஷயங்களை உங்களுக்கு அனுபவபூர்வமாக அறிவு நண்பர்களுக்கு நடந்தது, அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இழப்பை, அது போன்ற உண்மையான சம்பவங்களை வச்சு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் சாமி ஆடுறீங்க, உங்கள் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? பொறுமை, நிதானம். சொல்லுற சொல் யாரை காயப்படுத்துமா காயப்படுத்தாதா அப்படின்னு ஒரு தடவைக்கு 3 தடவை நீங்கள் யோசிக்கணும். சரி. இரண்டாவது, யாராக இருந்தாலும், இரத்த சொந்த பந்தமாக இருந்தாலும், தூரத்து சொந்தமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தெய்வ நிலைன்னு வரும்போது சரியா இருக்கணும். அதே சமயம் சாமி மருள் இறங்குனதுக்கு அப்புறம் இயல்பு நிலை, தன்னுடைய அண்ணன் தம்பிங்கிற பாசத்தை தான் மேல ஒரு கருத்து வச்சாலும் அவரை மன்னிச்சு சகிச்சு அவருடைய பாசத்தை நீங்க உங்களுக்கு ஏற்படுத்திக்கிறணும். சரிங்க, இது 2. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாமியை சுமந்தாலும் நீங்க உங்க சொந்த பந்தங்களை நீங்க விட்டுறக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? என் மேல சாமி வருது, என் வீட்டில் பிடிக்கல, பிடிக்காம இருந்தாலும் அவங்க சொன்ன சொல்லுக்கும் ஒரு சில விஷயங்களை மதிச்சு அவர்கள் சொல்ற வழியிலையும் அனுசரித்து நீங்க வரணும். 4வது, சாமி வருது, சாமி நம்ம மேலதான் வருதுன்னு ஆதிக்க ஆணவம் அகம்பாவம் இல்லாம எல்லாரும் சக மனுஷன்தான், அந்த சாமி அவங்கள தொடாம நம்மளை தொற்றுருக்கு, அவங்க இல்லாம அந்த சாமி இல்லை அப்படின்னு உங்க மேல வர்ற சாமிகிட்ட, ஐயா நீ வர்ற, பரிபூர்ணமா வர்ற, என்னைய தொடுற, ஆனா நீ சொல்ற சொல் யாரையும் சுற்றக்கூடாது, எனக்கு உறவுகளை இணைச்சுதான் கொடுக்கணுமே தவிர எந்த உறவுகளையும் பிரித்து கொடுக்க கூடாதுன்னு உங்க மேல வர்ற சாமிகிட்ட நீங்க திருப்பி வைக்கிற கோரிக்கை. சரி, மேலும் இந்த சொந்த பந்தங்களை எப்படி நாம இணைக்க முடியும்? பேசாம போயிட்டாங்க, சாமி வந்துச்சு, தவறா கணக்கு போட்டு தவறான வழியில தவறான செயல்பாடுல ஈடுபடுறாங்களே அப்படின்னா அதை அனுபவிச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக எந்த செயல் செய்தாலும் அந்த அத்துணை செயல்களையும் அனுபவிச்சு அடிச்சு அடிக்கி திருப்பி அடிக்காம, நாம சாமியை சுமக்கிறோம், நாம திருப்பி அடிச்சா அவங்களால மீள முடியாது அப்படின்னு அவர்களை மன்னிச்சு கடந்து போறதுதான் ஒண்ணு. வேற என்ன அப்படின்னா, எல்லையில எல்லாரும் ஒத்து வரல, நாம மட்டும் போய் செய்வோம்னு செய்யாம ஒத்து வரட்டும், சாமி எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு வரட்டும், அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு பொறுமையோட பொறுமை காத்து வர்றது. சரி, அது இல்லாம சாமியே கும்பிட மாட்டாங்க, நான் ஒரு ஆள் போய் கத்தி கத்தி நான் என்ன செய்ய அப்படிங்கிற பட்சத்துல உங்க மேல வர்ற சாமி, நீ உண்மையான சாமி அப்படின்னா உன்னைய கும்பிட வை, உன்னைய ஓ மக்களை எல்லைக்கு வர வை, எது உனக்கு சரியா அமையுமோ அதை அந்த இடத்துல செயல்படுத்து அப்படின்னு அந்த சாமி கிட்ட நீங்க வைக்கிற கண்ணீரோட வைக்கிற கோரிக்கை. அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வர்றேன் அப்படின்னா,
குலசாமினாலே அந்த குலசாமி அந்த மக்களை காக்கத்தான், அந்த சாமியோட அதிகாரமே அந்த மக்களை காக்கத்தான். ஆனால் அந்த சாமி அதிகாரத்தை காத்து அந்த சாமி சுமக்கிற அந்த சாமியாடி தனித்து விடுறப்படுறது அழகல்ல. அறிவுமன் பிறகு எவ்வளவோ பேர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக விலகி இருப்பாங்க. கூட பிறந்த ரத்த சொந்தமாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி நிற்பாங்க. காரணம் ஏன், என்ன, எதனால், அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். சாமி இருக்குல்லங்க, சாமி பார்த்துக்கிறோம்ல, சாமி சேர்த்துரும்ல. இப்போ தெய்வம்னு ஒன்று இல்லையா, நானா செய்யலையே, சாமி சொன்னதுனால தான் நான் செஞ்சேன், சாமி எல்லாத்தையும் கொண்டு சேர்க்காதா அப்படிங்கிற கேள்விக்கு சாமி கொண்டு சேர்க்கும். சத்தியமான மக்கள், உண்மையான மக்களை கொண்டு சேர்க்கும். ஆனால் அதுக்கு காலம் எடுத்துக்கிறோம். அப்போ சாமி ஆடுற, சாமி ஆடி வரும் மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவு கூற ஆசைப்படுறேன். என்னதான் உங்க மேல சாமி வந்தாலும் மனுஷனை மீறி உங்க நிலை மாறி தெய்வ நிலையா முழுமையா எப்ப நிக்குதோ அப்போது அந்த சாமி போல செயல்படுங்க. அப்போது அந்த சாமியா ஆடுங்க. அந்த சாமியோட ஆயுதத்தை எடுங்க. அந்த சாமியா அந்த இடத்துல அருளாசி கொடுங்க. அது வரைக்கும் ஒரு மனுஷனாத்தான் நீங்க இருக்கணுமே தவிர ஒரு சாமியாடியா இருக்கக்கூடாது. நான் சாதாரண மனுஷன், என்னை சாமி தொடாத வரைக்கும் நான் ஒரு வெற்று ஆயுதம். சாமி தொட்டாத்தான் அந்த தெய்வத்தோட ஆயுதமா நான் மாறுவேன். சாமி வந்ததுக்கப்புறம் நான் சொல்லுற சொல்லுக்கும், சாமி வந்ததுக்கப்புறம் நான் சொல்லுற சொல் எதிரியாக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் விட்டு போன சொந்தமாக இருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மையை தெய்வம் சொல்லுதுங்கிறத புரிய வைக்க. அதனால தெய்வத்தை முழுமையா உங்களுக்குள்ள இறக்காம சொந்த பந்தங்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ல ஆசைப்படுறேன். சாமி வருது, ஒரு சில நிகழ்வுகளை காட்டி கொடுக்குதுன்னு துடிச்சு போய் நீங்க போய் சொல்லுவீங்க. இந்த மாதிரி சாமி வருது சொல்லுது, இப்படி இப்படி நாம இருக்கணும், இப்படி இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு துடிச்சு போய் நீங்க சொல்ற அந்த துடிப்பு அவங்களுக்கு சரியா புரியாம போயிடும். புரியாதோட விளைவு உங்களுக்குள்ள இடைவெளியை உருவாக்கும். அப்ப சாமியை சுமந்த சாமி ஆடிகள் உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்க விற்றாம இருக்க என்னென்ன அப்படிங்கிறத உங்க மனசுல நீங்க ஏன் வைக்கணும் அப்படின்னா, அந்த மக்கள் தான் உங்க மேல வர்ற சாமியும் கொண்டு செலுத்துற மக்கள். 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர்ல நீங்க ஒரு ஆளா அந்த எல்லையில ஒன்றும் செஞ்சிட முடியாது. அந்த 9 மக்களும் 10 மக்களும் நீங்களும் சேர்ந்தாத்தான் உங்க மேல வர்ற சாமிக்கே அந்த மரியாதையை நீங்க செலுத்த முடியும். தனித்தனியா பிரிவு பிரிவா பிரிஞ்சுக்கிறாங்கங்க. நாங்க 4 பேர் இருக்கோம், அந்த பக்கம் 10 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 6 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க, எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறாங்களே, இவங்களை ஏன் ஒண்ணு சேர்க்கிறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்க மேல வர்ற சாமி இருக்குல்ல, அது ஒரு கணக்கு போடும். ஒரு கணத்துல தவறா புரிஞ்சவங்களும் தவறான செயல் செய்யறவங்களும் உங்களை காயப்படுத்துறவங்களும் எல்லாத்தையும் ஒரு கணத்துல மாத்தி ஒருதாய் வெற்ற வில்லை போல அந்த எல்லையில நிக்க வைக்க. சத்தியமான உண்மை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாமி எச்சம் சொந்த பந்தங்கள் ஒரு சில இழப்புகள் இருந்துதான் ஆகும். அதையும் மீறி சாமி நம்மளை வந்ததுனால நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சாமிய அந்த நிலையிலிருந்து பின் வாங்கிறாதீங்க. அந்த நிலை தான் உங்க எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்று சேர்க்கும்னு சொல்லி உங்க மேல வர்ற சாமியையும் அந்த சாமியை காக்குற உங்க சொந்த பந்தங்களையும் இருகன்னா பார்த்து செய்யற செயலையும் சொல்லுற சொல்லையும் நல்லா ஆழமா யோசிச்சு நீங்க அந்த இடத்துல முடிவெடுக்கணும், செயல்படுத்தணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.